இங்க மௌனியும் மனநல பாதிக்கப்பட்டதுனால அவங்க சித்தியுமே கூட்டின்னு வந்து வேற ஒரு இடத்துல விட்டுட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல அந்த 2 பசங்களுமே அவகிட்ட தப்பா நடந்துக்க போது வேற ஒரு பையன் தான் வந்து காப்பாத்திருப்பான். இப்ப அவங்க வீட்ல வந்து அந்த பொண்ணு அவங்க பேக காணுமேன்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்கும்போது, அந்த பையனுமே என்ன தேடிக்கிட்டு இருக்கன்னு கேட்க, என்னோட பேக காணோம்னு சொல்றான். அப்பதான் அவன் சரி நான் தான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக் எடுத்து கொடுக்கும். இதுக்குள்ள அப்படி என்ன இருக்கு, இதை போய் இப்படி தேடுறேன்னு சொல்றான். அந்த பொண்ணு ஒவ்வொரு பொருளா அவகிட்ட காமிச்சிட்டு இருக்கும்போது கடைசியா அவங்க அப்பா அம்மா போட்டோவையும் காட்டுறா. இவங்களுக்கு என்ன ஆச்சு, இவங்க இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்னோட அப்பா அம்மா நான் பிறக்கும் போதே இறந்துட்டாங்கன்னு சொல்றான். இதை கேட்டு அவனுமே நானும் எனக்குமே அப்படிதான், நானுமே ஒரு அனாதை தான் அப்படின்ற மாதிரி சொல்றான். எதுக்கும் கவலைப்படாத, நான் உன் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மறுநாள் மௌனியுமே அந்த பொம்மையை வச்சுட்டு விளையாடிக்கிட்டு இருக்கும்போது ஏற்கனவே தப்பா நடந்துக்கிட்டவன் மௌனி கிட்ட திரும்பவுமே அப்படிதான் நடந்துக்க வரான். அப்ப கரெக்டா இவனுமே உள்ள வந்துட்டு அவனை வெளியில அனுப்பிச்சு விட்டுட்டு மௌனி கிட்ட ஒரு சில விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்றான். யார் உங்ககிட்ட வந்து பேசினாலும் தெரியும், என்ன தவிர நீ யார்கிட்டயுமே பேசக்கூடாது, யாருன்னா உன்னை கூப்பிட்டாங்கன்னா யார் கூடயும் வெளியிலயும் போகாது அப்படின்ற மாதிரி சொல்றான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மௌனியுமே சரின்னு சொல்லிடுறா. இப்ப மௌனி இப்படி கொஞ்ச நாள் அவங்க வீட்டுல இருந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் குப்பையை எடுத்துட்டு போய் வெளியில கொட்டலான்னு போக ஒரு பையன் மேல கொட்டிடுறான். இதனால அவனுமே கோவப்பட்டு உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையான்னு திட்டுறான். அந்த நேரம் இவனுமே வெளியில வந்து அவளுக்கு மனநல பாதிக்கப்பட்டிருக்கு, சோ அவளை எதுவும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லும்போது, என்னதான் மனநல பாதிக்கப்பட்ட பொண்ணா இருந்தாலும் இப்படிதான் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்றான். உடனே அந்த பையனும் சும்மா இல்லாம இந்த பொண்ணு யாருன்னு தெரியாது இவனுக்கு, இவன் கூட்டின்னு வந்து வீட்டுல வச்சிருக்கான், யாருன்னு கேளுங்க, இந்த காலனிக்கே இல்லைன்னா அசிங்கம் தான் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுமே அப்படின்னா யாரா இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவனுக்கு என்ன பண்றதுனே தெரியல. மௌனி நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே கேட்கறான். மௌனிக்குமே கல்யாணம்னா என்னன்னே தெரியல, என்னது அப்படின்னு சொல்லும்போது பொண்ணு பையனும் கல்யாணம் பண்ணிப்பாங்க, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லும்போது சரின்னு சொல்லிடுறா அவளுமே. இப்ப இதை கேட்ட உடனே அவங்க எல்லாருமே அங்க இருந்தும் போயிட ஆரம்பிக்கிறாங்க. மௌனி இப்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டா இவனுக்கு மௌனியை கொஞ்சம் கொஞ்சமா பிடிக்கவும் ஆரம்பிக்குது. இப்ப மௌனிக்கு ஸ்லிப்பர்ஸ் வாங்கி கொடுக்கறது, புடவை எப்படி கட்டுறது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயமும் சொல்லி தரான். அவளுமே அதுக்கேற்ற மாதிரி பழகவும் செஞ்சிடறான். இங்க மௌனிக்கு ஒரு ஆக்டர் ரொம்பவே பிடிக்கும்ன்றதுனால அவனுமே நான் உன ஒரு ஆக்டரோட படத்துக்கு கூட்டிட்டு போறேன், அதுவும் உனக்கு பிடிச்ச ஆக்டர்னு சொல்லும்போது அவளுமே ரொம்ப சந்தோஷமா அந்த ஆக்டரோட படத்துக்காக ரெடியாகி கிளம்பிக்கிட்டு இருக்கா. ஆனா அது வரைக்குமே அவர் வரவும் இல்லை. இன்னும் இவரு இன்னும் காணுமே அப்படின்னு சொல்லிட்டு மௌனி வீட்டை விட்டு வெளியில வரும்போது அந்த தப்பா நடந்துகிட்ட பையன் மௌனி தனியா இருக்கிறத பார்த்ததுமே என்ன யாரும் வீட்டுல இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. என்ன அவர் படத்துக்கு கூட்டு வரேன்னு சொல்றாரு, ஆனா இன்னும் வரவே இல்லை அப்படின்னு சொல்லி மௌனி சொல்றா. இதை கேட்டதுமே அந்த பையன் அப்ப யாரும் வீட்டுல இல்ல தனியா தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சரி உன்னை அவர் தான் கூட்டின்னு வர சொன்னா, என்னதான் அதுக்காக அனுப்பியிருக்கான், வா போலாம் அப்படின்னு சொல்லும்போது உண்மையா தான் சொல்றியான்னு சொல்றான். ஆமா உன்னை கூட்டின்னு வர சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை தனியா கூட்டின்னு போயிடுறான். இப்ப மௌனியோட புருஷங்கார பையன் வீட்டுக்கு வந்து பாக்குறான். மௌனி ஆளே காணும். இப்ப மௌனி ஆளை காணும்ன்றதுனால எல்லா இடத்துலயுமே தேடி பாக்குறான், மௌனி இல்லவே இல்லை. அப்பதான் அவனுக்கு ஒரு விஷயம் புரிய வருது, அவனோட ஃப்ரெண்ட் அவகிட்ட தப்பா நடந்துக்கிறது, ஒருவேளை அவன் எதனா பண்ணிருப்பானு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட போய் கேட்க எனக்கு அந்த பொண்ணை பத்தி எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரி அவனுமே சொல்லிடுறான்.